இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி வைக்கிற கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதோட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய, சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல், பல்வேறு சாதனைகளையும், அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 626வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க தமிழர் திருநாளாம் தைப்பெருநாளை கொண்டாடும் வகையில் தைத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சீர்மைமிகு சிந்தனையாளர்களின் சிறப்புரை வாயிலாக நமது அவை அன்றாடம் அதிசிறந்த சிந்தனைகளை பெற்று வருகின்றது. அதில் இன்று தளர்வறியா மனம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் திருமிகு அர்த்தனாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க நம்மோடு இணைந்துள்ளார். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று 69வது பாடலில் விளக்குகின்றார். ஆம், அன்னையை நினைக்காமல் இருப்போர் படும் துன்பத்தை பற்றி 67வது பாடலில் குறிப்பிட்டவர் 69வது பாடலில் அம்பாளின் கடைக்கண்கள் தரக்கூடிய நன்மைகளை பற்றி கூறுகின்றார். கார்மேகம் போல் கருமையான கனமான கூந்தலினை கொண்ட அபிராமி அம்மையின் கடைக்கண்கள் அன்னையின் மேல் அன்பு கொண்டவர்களுக்கு 6 விதமான செல்வங்கள் கிடைப்பதாக குறிப்பிடுகின்றார். தனம் என்கின்ற குறைவில்லாத செல்வமும், கல்வி என்கின்ற நிறைந்த அறிவும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் என்கின்ற ஒரு நெஞ்சுரம் கொண்ட மனப்பாங்கும், தெய்வ வடிவம் என்கின்ற கருணை நிறைந்த வடிவமும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் என்கிற எப்பொழுதுமே நல்லதே நினைக்கக்கூடிய உறவினர்கள், சுற்றத்தார்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையும், நல்லன எல்லாம் நல்லவை
நலமே சூழ்ந்த ஒரு நல்லன சூழ்ந்த வாழ்வும் ஆகிய 6 செல்வங்களும் கிடைக்கும் என்று இப்பாடல் வெகு சிறப்பாக குறிப்பிடுகின்றது. அதில் தளர்வறியா மனம் என்கின்றது இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய, இயக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஒன்றாக என்றென்றும் இருக்கின்றது. இந்த தளர்வறியா மனம் குறித்த அற்புதமான பார்வையினை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ள அன்பு ஐயா அர்த்தனாரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை தளர்வறியா மனம் கொண்டு நமது வாழ்வியல் வழித்தடங்களை செம்மைப்படுத்துவோம். இன்னும் செழுமை மிக்கவர்களாக நமது வாழ்வியல் பயணத்தை எதிர்கொள்வோம். நன்றி. வணக்கம். சரித்திரம் படைப்போம் குழுவில் இன்று இதுவரை இணைந்திருக்கிறவர்களுக்கும் இனி இணைய இருக்கிறவர்களுக்கும் அதே நேரத்துல மறுபடியும் கேட்பாங்கல்ல ரீப்ளேஸ், அதுல கேட்க இருக்கிறவங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தளர்வறியா மனம் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு 3வது முயற்சி. அதுவே ஒரு மிகப்பெரிய சான்றுதான், தளர்வறியா மனம் அப்படிங்கிறது. இந்த தளர்வறியா மனம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நண்பர் பிரிட்டோ தான் சான்று. விடாம கேட்டு கேட்டு இந்த நாளை அதுக்குன்னு கொடுத்து, அதுவும் குறிப்பா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள். எனக்கு பிடித்தமான எல்லா நாளுமே நல்ல நாட்கள் தான். ஆனா வியாழன் வெள்ளி இந்த 2மே ரொம்ப அருமையான நாட்கள். வியாழன் திறமையை வளர்க்கிற நாள், வெள்ளி செல்வத்தை வளர்க்கிற நாள். அதனால அதுவும் இந்த காலை பொழுதில் ஒரு நல்ல சிந்தனை இருப்பது நல்லது அப்படின்னு நேத்திக்கு பேசினவர் சொன்னாரு. காலையில நம்ம நல்லதை சிந்திக்கணும், நல்லதை கேட்கணும், கேட்டோம்னா அன்னைக்கு முழுக்க அந்த நினைவுல இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதனால முதல்ல நம்ம எடுத்த எடுப்புல இது பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதி இருக்குல்ல, அது ஒரு பக்தி இலக்கியம். ஆனா பக்தி இலக்கியத்துல பெரும்பாலும் பக்தி இலக்கியத்துல என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது கடவுளை பத்தி அருள் பத்தி தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில என்ன தேவை அத சொல்லியிருக்காரு பாருங்க இந்த பாட்டுல. அதுதான் சிறப்பு. இப்ப நமக்கு தளர்வு அறியா மனம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மனசுக்கு வெளியே என்ன இருக்கு, மனசுக்கு உள்ள என்ன இருக்கு, உள்ளும் புறமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா மனசுக்கு புறத்துல என்ன இருக்கு, மனசுக்கு உள்ள என்ன இருக்கு, இத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசை தளராம பாத்துக்கிறதுக்கு இயல்பா இருக்கும், அது ஈஸியாவும் இருக்கும். முதல்ல மனசுக்கு வெளியில என்ன இருக்கு, வெளியில் அப்படிங்கிறதுக்கு புறம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. புறத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனசுக்கு வெளியில ஒரு 5 இருக்குங்க. அந்த 5 என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
தெரிஞ்சாலும் கூட ஒரு முறை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கிருந்து இன்னர் டிராவல் உள்நோக்கி பயணம் போலாம். இப்ப மனசுக்கு வெளியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே நம்முடைய உடல், இந்த உடலுக்கு என்ன பேரு? மெய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடலை காத்தால் அது மெய். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். அதனால உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு முடிப்பார். இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்க திருமந்திரத்துல. ஏன் இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அப்படின்னு சொல்றோம்னா, உடம்பை வளர்த்தேன், அங்க ஒரு தேன் வந்துருச்சு. உயிர் வளர்த்தேனே, அங்க ஒரு தேன் வந்துருச்சு. இந்த தேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு இயற்கை பொருள். இந்த இயற்கை தாங்க நமக்கு ரொம்பவும் இன்றியமையாதது. அதனால அந்த தேன் அப்படின்னு சொல்வாரு. ஆக எடுத்த உடனே மனசுக்கு வெளியில இருக்கிறது உடம்பு. இந்த உடம்பு அப்படிங்கிறத நாம் போற்றி காக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசு தளராம இருக்கணும் அப்படின்னா நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும் முதல்ல. அதனாலதான் பாரதியார் என்ன சொல்வாருன்னா, உடலினை உறுதி செய்வாருங்க. எப்படி சொல்லுவாரு? உடலினை உறுதி செய் அப்படின்னு. அதே மாதிரி பாரதிதாசன் சொல்லுவாரு, எப்படிப்பட்ட உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. குன்றினை போலே உடல் வன்மை வேண்டும். இந்த உடம்பு எப்படி இருக்கணும்னா குன்று மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் கொடுமை தீர்க்க போராட முடியும். இந்த கொடுமைங்கிறது நமக்குள்ளவே இருக்கிற கொடுமை இருக்கு பாருங்க. நமக்குள்ளவே வறுமை, அறியாமை, இது மாதிரியான கொடுமைகள்லாம் இருக்குல்ல, இதை தீர்க்கிறதே ஒரு பெரிய போராட்டம் தான். அதனால பாரதியார் உடலினை உறுதி செய்யணுவாரு, பாரதிதாசன் குன்றினை போலே உடல் வன்மை வேண்டும்னுவாரு. அதனால நம்ம நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நம்ம உடம்ப நல்லா பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த உடலை நம்ம என்ன சொல்றோம்னா, பொய்ட்ரியில செய்யுள்ள மெய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நடைமுறை பேச்சுல உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க, பாடின்னுவாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. பாடின்னா அதுக்கு அர்த்தம் வேற. பாடி எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு அர்த்தம் வேற. அதனால உடம்பு, உடல், இன்னும் சொல்ல போனா பிசிக்கல் அப்படி கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சரி, இந்த உடம்ப மெய் அப்படின்னு சொல்றோமா. இரண்டாவது, மனச நல்லா பாத்துக்கிற விஷயம் எது அப்படின்னா வாய். ஏன் இந்த வாய் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு போறாருங்க. அந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு போகும்போது மாட்டை நல்லா அடிக்கிறாரு. சரித்திரம் படைப்போம்ல, தினந்தோறும் பயணிக்கிற ஒருத்தர் அங்க நின்றுட்டு இருக்காரு. அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவனை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா வாயில்லாத ஜீவனை ஏன்பா இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாட்டு வண்டிக்காரர் சொல்றாரு, வாயில்லாத ஜீவன் நான் சொல்றீங்க, இது 4 படி தவிடு, 3 கிலோ புண்ணாக்கு, அது இல்லாம பருத்தி கொட்டை, அதுக்கப்புறம் ஒரு 100 வீட்டுல எடுத்த கழனி தண்ணி, இவ்வளவையும் சாப்பிட்டது, இவ்வளவையும் குடிச்சது, வாய் இல்லாம எப்படிங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த மாட்டு வண்டிக்காரர் கேட்கிறாரு. அப்பதான் சரித்திரம் படைப்போம்ல இருக்கிறது சொல்றாரு, வாய் அப்படிங்கிறது சாப்பிட்றதுக்காக மட்டும் இயற்கை கொடுத்தது இல்லைங்க, பேசுறதுக்காகவும் இயற்கை கொடுத்திருக்கு. பேசினால்தான் அதற்கு பெயர் வாய் அப்படிங்கிறது. பேச முடியாத ஜீவனை
அது வாயில்லாத ஜீவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், அது சாப்பிட்டா கூட, இல்லையா? ஆக வாய் அப்படிங்கிறது. சரி, இந்த வாய் நம்ம மனசுக்கு என்ன நன்மை செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த வாயால் சொலல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 10வது அதிகாரம் ஒண்ணு இருக்குங்க. அதாவது வாழ்க்கையில இலக்கியத்தை வேணா விட்டுறலாம், ஆனா திருக்குறளை வாழ்க்கையில விட முடியாது. திருக்குறளை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருப்பாங்கங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தளர்வரியா மனம் அப்படிங்கிறது இருக்கும். திருக்குறள்ல 10வது அதிகாரம் என்ன அப்படின்னு பாருங்க. அதிகாரம் படி நம்ம மனசுல இருக்கணுங்க. அதனாலதான் அப்ப மனசு தளர்வரியா மனசா இருக்கும். அப்ப திருக்குறள்ல 10வது அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது 1ல இருந்து சொல்லிட்டே போனோம்னா 50 நிமிஷம் போயிடும். இதுதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. சரி, 10வது அதிகாரம் நானே சொல்லிடுறேன். இனியவை கூறல். இனியவை கூறல் அப்படிங்கிறது. இந்த இனியவை கூறல்ல முதல் திருக்குறள் பாருங்களா. யாராவது இணையத்துல எடுத்து பார்க்க முடிஞ்சா, அல்ல கையில புத்தகம் இருந்ததுன்னா பாருங்க, பார்க்க முடியலன்னா கேளுங்க. இனியவை கூறல்ல முதல் திருக்குறளை எப்படி தொடங்குது தெரியுங்களா? இன்சொலால். இன்சொலால் அடுத்த வார்த்தை ஈரம். ஈரம் அப்படின்னாலே அன்பு அப்படின்னு அர்த்தங்க. ஈரம் அப்படின்னா அன்பு, இரக்கம். இந்த ஈரம் தான் அன்பு அப்படிங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? அன்புடைமையில முதல் திருக்குறள், 8வது திருக்குறள், இந்த 8வது அதிகாரம், அதுல முதல் திருக்குறள் எப்படி வரும்? கண்ணீர் பூசல் தரும். அப்ப கண்ணீர் வந்தாலே அந்த இடம் ஈரமாயிடுமா இல்லையா? அதனால இன்சொலால் ஈரம் அலையி, அன்பு உண்டாகும்படியாக இனிய சொற்களை சொல்லுகின்றவர்கள் படிறு இலவாம். இல்ல திருக்குறள் கையிலேயே இருந்தா ரொம்ப எளிமையா புரியும். இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம். படிறு அப்படின்னா வஞ்சகம் அப்படின்னு அர்த்தங்க. படிறு அப்படின்னா வஞ்சகம் அப்படின்னு அர்த்தம். இந்த படிருங்கிற வார்த்தை மாணிக்க வாசகருடைய திருவம்பாவையில 5வது பாட்டுல இந்த வார்த்தை இருக்கும். படிறு அப்படின்னா வஞ்சகம். படிறு இலவாம். அப்ப வஞ்சனை இல்லாமல் அன்புடையவர்களாக ஆகி, அந்த அன்புடையவர்களாக ஆனார்கள் என்பதற்கான அடையாளமாக இனிய சொல்லை கூறி, இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்பொருள் அப்படின்னா செம்மையான பொருள், அது நிலையான பொருள். இந்த நிலையான பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் அன்பு அப்படிங்கிறது. அப்ப வாயால நம்ம வாய் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இனிய சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறது. சரி, இனிய சொற்களை பேச வேண்டும். எந்த சொல்லை பேசாமல் இருக்க வேண்டும்? இன்னா சொற்களை பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்குதான் நமக்கு அடக்கமுடைமையில 7வது திருக்குறளும் 9வது திருக்குறளும் இருக்குங்க. இப்பதான் நான் திருக்குறளை படிச்சுக்கிட்டே வரேன், மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வரேன். இப்பதான் 15வது அதிகாரத்துல பிறனில் விழையாமை, அதுல 5வது திருக்குறள் படிச்சிருக்கேன். தினந்தோறும் நமக்கு இரவாகும் போது அமெரிக்கால பகல். கற்பகவல்லி அவங்க தான் எனக்கு ரீடரா இருக்காங்க. அதே நேரத்துல அறிவுக்கு லீடரா இருக்கிறவங்களும் அவங்க தான். அதனால இந்த அடக்கமுடைமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 13வது அதிகாரம். அதுல 7வது திருக்குறள்லயும்
9வது திருக்குறள்லயும் திருவள்ளுவர் 2 விஷயத்த சொல்லுவார். 7வது திருக்குறள் என்ன சொல்றாரு? யாகாவாராயினும் நாகாக்க. அப்படி காப்பாத்தாம போயிட்டீங்கன்னா துன்பப்பட்டுவீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அதே மாதிரி 9வது திருக்குறள்ல அடக்கமுடைமையில 9வது திருக்குறள்ல எது ஆறும் எது ஆறாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடுன்னுவர். அதாவது உடம்புலயே இயற்கை ஒரு துப்பாக்கியை கொடுத்துருக்குங்க, அது நாக்கு அப்படிங்கிறது. அதனால தீய சொல்லும் போது அது துப்பாக்கியா மாறும். அதனால அது துப்பாக்கியா மாத்தக்கூடாது. அதனால மெய் வாய், இந்த வாயால நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல சொற்களை கூற வேண்டும் அப்படிங்கிறது தாங்க. இப்ப நம்ம யாரையாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம், யாரையாவது வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி ஆசீர்வதிப்பதற்கும் வாழ்த்துவதற்கும் தகுதியானவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, அப்படி அன்புடையவர்களாக இருந்து இனிய சொற்களை பேசக்கூடியவங்க இருக்கு பாருங்க, அவர்கள் வாழ்த்தினால் அது பலிக்கும். அதனால்தான் வாழ்த்துங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒண்ணு மெய், அப்புறம் வாய். இந்த மெய் வாய்க்கு அப்புறம் இருக்கு பாருங்க, இந்த மூக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மூக்கால நம்ம என்ன பண்றோம்னா சுவாசிக்கிறோம். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ மதத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா சுவாசம். அதுக்கு முன்னாடி வி சேர்த்து பாருங்க. சுவாசத்துக்கு முன்னாடி வி சேர்த்தா என்னவாகும்? விசுவாசம் அப்படின்னு வரும். சுவாசத்திலேயே ரொம்பவும் முக்கியமானது விசுவாசம். இந்த விசுவாசம் எதன் மேல வைக்கணும் அப்படின்னு சொன்னா காற்று. நம்ம மூக்கால மூச்சை நல்லா இழுக்கணும். அப்படி மூச்சை இழுத்து அடக்கும் போது வயிறு மேல வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடம்புல இருக்கிற சளி வெளியேறிடும். அப்ப காற்று நல்லபடியா போய் வரும். இந்த உசுறு போச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா மூச்சு நின்று போச்சுன்னு தான் சொல்றாங்க. இந்த மூச்சுங்கிறது காற்று தாங்க. இந்த காற்றை நன்றாக இழுத்து காற்றை உள்ளே கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு மெதுவாக காற்றை வெளியிலே விட்டால் அவர்களுடைய வாழ்நாள் கண்டிப்பாக நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நமக்கு நோய் வராது. அப்புறம் அன்பான வார்த்தைகள் பேசுகிற போது நம்மை சுற்றத்தினர் நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க, நெருக்கமா இருப்பாங்க. நெருக்கமா இருக்கிறது மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு தேவைன்னா உடனடியா ஓடி வருவாங்க. இதெல்லாம் சேரும்போது இயல்பா நமக்கு தளர்வறியா மனம் அப்படிங்கிறது இயல்பாக வாய்க்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்ணு. இந்த கண்ணு இருக்கு பாருங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில அண்ணா நகர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலம் 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலம் 1 லட்சம் ரூபாய் அண்ணா நகர்ல. ஆனா யாரும் குழந்தைய கொஞ்சும் போது சென்னை அண்ணா நகர் மண்ணேன்னு கொஞ்ச மாட்டாங்க. நான் குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது கண்ணேன்னு தான் கொஞ்சுவாங்க. குழந்தைய மட்டும் இல்ல, யாரெல்லாம் மனசுக்கு பிடிக்குதோ அவங்களெல்லாம் கொஞ்சும் போது கண்ணேன்னு தான் கொஞ்சுவாங்க, இல்லைங்களா? ஆக கண் அப்படிங்கிறது அவ்வளவு முதன்மையான ஒரு உறுப்பு. இப்ப நம்ம பார்த்த 3ல கண் ரொம்ப முக்கியமான உறுப்பு. அதனாலதான் 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு பாருங்க.
அதுல ஆசாரக்கோவைன்னு ஒரு நூல் இருக்கு, பெருவாயில் முள்ளியார் எழுதினது. அதுல சொல்லியிருப்பாரு, கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை, கண்ணை விட சிறந்த உறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கண்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு 2.5 வயசுல பார்வை எழுந்ததுனால பார்வை இல்லாமலே வாழறதுக்கு எனக்கு பயிற்சி இருக்கு, பிராக்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, கண்ணுடையர் என்போர் கற்றோர்னுவாரு திருவள்ளுவர். அதனால இறைவனுடைய அருளால எனக்கு ஒரு நல்ல கல்வி கிடைச்சிருக்கு. ஆனா பொதுவா என்னன்னா, இந்த கண்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அது நீங்க எப்போதுமே கண்ணை நல்லா பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செவி, காது. இந்த காது இருக்கு பாருங்க, முதல்ல இந்த கண்ணை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, வாசிக்கிறதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தணுங்க. நிறைய படிக்கணும். அப்புறம் நல்ல ஓய்வு எடுக்கணும். இந்த தூங்கும்போது என்ன சொல்லுவாங்க, கண்ணுறங்குன்னு சொல்லுவாங்க. தூங்குறத கண்ணுறங்குன்னுவாங்க. அப்ப கண்மூடி தூங்குதல் அப்படிங்கிறது. நல்ல உறக்கமும் வேணும். அதுக்கப்புறம் இந்த காது இருக்கு பாருங்க, இந்த செவியால நம்ம நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னா, ஒரு பூசாரி இருப்பாரு எங்கன்னா, சீர்காழியில. சீர்காழின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த சீர்காழியில ஒரு சிவன் கோவில் பூசாரி இருப்பாரு. அந்த சிவன் கோவில் பூசாரி காத்தால காலையிலேயே சிவன் கோவில்ல பூஜை பண்ணுவாங்க. மொத்தம் 6 கால பூஜை பண்ணுவாங்க. 6 கால பூஜையில முதல் பூஜை திருப்பலி எழுச்சி பூஜைன்னு பேரு. அந்த காலத்துலலாம் எல்லா கோவிலுக்கும் குளம் இன்னைக்கும் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அந்த சிவன் கோவில்ல பூஜை பண்றாங்கல்ல, அவங்கள குருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிவன் கோயில்ல பூஜை பண்ணா குருக்கள், பெருமாள் கோவில்ல பூஜை பண்ணா பட்டாச்சாரி, அம்மன் கோவில்ல பூஜை பண்ணா பூசாரி. நம்ம பொதுவான வார்த்தையில சொல்லிடுறோம். அந்த குருக்கள் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இருந்து கிளம்பி போய் அந்த குளத்திலேயே குளிச்சுட்டு அப்படியே கோவில்ல போய் அந்த பூஜை வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அது மாதிரி சீர்காழியில இருக்கக்கூடிய ஒரு குருக்கள் சிவபாத இருதயர் அப்படின்னு பேரு. அவரு தன்னோட குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தைய எடுத்துக்கிட்டு போறாரு, கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போகும்போது குளிக்கணும். குளிக்கிற நேரத்துல அந்த குளக்கரையில அந்த குழந்தைய விளையாடட்டும், அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நீராடுகிற வேலைக்கு செயலுக்காக அவர் போறாரு. போன உடனே குழந்தைக்கு திடீர்னு பசி எடுக்குது. குழந்தை பசிக்கும் போது அழுத உடனே இன்றைய நடைமுறையில படி பார்த்தோம்னா, யாரோ பால் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தையோட அப்பா பாக்குறாரு, அந்த குழந்தை அழாம விளையாடிட்டு இருக்கு, வாயில பால் இருக்கு. ஐயோ, யாரு உனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு அந்த குழந்தைய கேக்குறாரு. அந்த குழந்தை சொல்லல. திரும்ப அதட்டுறாரு, யார் கொடுத்தா சொல்லு அப்படின்னு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அடையாளமா எதை தெரியுங்களா காட்டுது? காதை தாங்க காட்டுது. காதை காட்டும்போது எதை காட்டுதுன்னா தோடுன்னு தான் சொல்லுது. பா, இத்தோடு முடிச்சுக்க, இதுக்கப்புறம் கேட்காத, யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு தோடுடைய செவியன் அப்படின்னு தான் சொல்லுது. அந்த செவியை தான் அடையாளம் காட்டுது. அதனாலதான் திருவள்ளுவரும் சொல்வாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு வாருங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு வாரு. ஏன்னா இந்த செவி தான் நமக்கு அறிவை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணால படிக்கணும், படிக்கும்போது வாசிக்கணும், வாசிக்கிறத சத்தம் போட்டு வாசிக்கணும். அப்படி சத்தம் போட்டு வாசிச்சோம்னா நம்ம வாசிக்கிறத நம்மளே காதால கேட்போம். அப்படி வாசிக்கும் போது வாசிக்க வாசிக்க நம்ம வாசிக்கிறத யோசிக்கணும். இது மாதிரி மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற
5 கருவிகள் மனசுக்கு வெளியில இருக்குங்க. இததான் என்ன சொல்லுவோம்னா ஐம்புலன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மனசு தளராம இருக்கணும் அப்படின்னா இந்த 5 புலன்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், அடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்க ஒரு குடும்பம் ஒரு 9:30 மணிக்கு கிளம்பி சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போகுது. அந்த நேரத்துல விருந்தினர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா விருந்தினர்கள் வந்த உடனே கோயிலுக்கு போறத விட விருந்தினர்கள் ரொம்ப உபசரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா திருக்குறள்ல 9வது அதிகாரத்துல விருந்தோம்பல், அந்த விருந்தோம்பல்ல 6வது திருக்குறள்ல சொல்லுவாரு, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த பூமியில யாரு, இந்த மண்ணுல யாரு விருந்தினர்களை உபசரிக்கிறார்களோ அவர்களை விருந்தினர்களாக வானத்தவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் அந்த விருந்தினர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே அந்த சர்ச்சுக்கு குடும்பத்தோட கிளம்பும் போது கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆயிடுச்சு. 11:30 மணிக்கு கிளம்பி போறாங்க. பக்கத்துல ஒரு நல்ல வாசனை வருதுங்க, பிரியாணி வாசனை வருது. அந்த பிரியாணி வாசனை வந்த உடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட போயிடிக்கலாம்பா கோயிலுக்கு, இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு வண்டிய அந்த ஹோட்டலுக்குள்ள திருப்பிடக்கூடாது. அதுதாங்க கட்டுப்படுத்துதல் அப்படின்னு பேரு. அந்த குழந்தைகிட்ட இப்பதாம்மா வாசனை வருது, வெந்துட்டு இருக்குது, நம்ம சர்ச்சு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி திசை திருப்பி நம்ம எங்க போகணுமோ அதை செய்யணும். அதுதான் நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது. இததான் அப்பர் பெருமான் சொல்லுவாரு, குறிக்கோள் இல்லாமல் கெட்டேன் அப்படின்னுவாரு. நமக்கு எப்பயுமே ஒரு குறிக்கோளோட செயல்படணும் அப்படின்னு சொன்னா இந்த 5 புலன்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த 5 புலன்களை கட்டுப்படுத்துறத பத்தி தான் திருவள்ளுவர் சொல்லுவாரு. அப்படியே எண்ணிக்கோங்க. சுவை, அது நாக்கு. ஒளி, அது கண்ணு, சுவை ஒளி. ஊறு அப்படிங்கிறது உடல்ல ஏற்படக்கூடிய உணர்வு, சுவை ஒளி ஊறு. ஓசை அப்படின்னா காது. ஒரு நல்ல சினிமா பாட்டு கேட்கும்போது டக்குன்னு நம்ம படிக்கிறதுக்காக எடுத்த புத்தகத்தை கீழே வச்சிடக்கூடாது. வச்சாலும் பரவாயில்ல, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே கண்டிப்பா புத்தகத்தை எடுத்துக்கணும். அது மாதிரி. அதனால ஓசை, சுவை அப்படிங்கிறது வாய், ஒளி அப்படிங்கிறது கண்ணு, ஊறு அப்படிங்கிறது உடம்பு, ஓசை அப்படிங்கிறது செவி, நாற்றம் அப்படிங்கிறது மூக்கு. இந்த 5ஐயும் கட்டுப்படுத்தணும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5ன் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த 5ஐயும் யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் கட்டுப்படும் அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப இந்த உலகமே கட்டுப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மனசு ஏன் தளர போகுது இல்லையா? நம்ம மனசு வளருமே தவிர அந்த இடத்துல தளராது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, மனசுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை பத்தி பார்த்திருக்கோம். நம்ம இதுல என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த 5ஐயும் கட்டுப்படுத்துகிறவர்கள் வெற்றி பெறுவார்கள், இந்த 5க்கும் கட்டுப்படுகிறவர்கள் தோல்வி அடைவார்கள் அப்படிங்கிறது தான். அதனால இதை கட்டுப்படுத்தக்கூடிய வகைகளை நாம் வாசிக்கிற நூல்களின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்ப அடுத்தது மனசுக்கு உள்ள இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப மனசுக்கு வெளியில 5 இருக்கு இருந்துதா, அடுத்தது மனசுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மனசுக்கு உள்ளார 4 இருக்குங்க. மனசையும் சேர்த்து 4. ஆனா மனசுக்கு உள்ளார 3 இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு புத்தி,
இப்ப ஒருத்தர் வந்து அப்பா வந்து அவருக்கு எல்லா உதவியும் செய்யறாரு படிக்கிறதுக்கு. ஆனா அவர் படிக்கல. படிக்காம வந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, ஏன்டா புத்தி கெட்டு அலையிற அப்படின்னு தான் சொல்லுவோம். மனசு கெட்டு அலையிற அப்படின்னு சொல்ல மாட்டோம். அறிவு கெட்டு அலையிறன்னு சொல்ல மாட்டோம். புத்தி கெட்டு அலையிற அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆக மனசுக்கு உள்ளார 3 இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு சொன்னா, 1 புத்தி. இந்த புத்தி அப்படிங்கிறது உறுதிப்படணும். இந்த புத்தி எப்ப வன்மையானதா, உறுதியானதா மாறும் அப்படின்னா, மனசால நல்ல விஷயங்களை கேட்கணும். நல்ல விஷயங்கள படிக்கணும். நல்லவர்களோடு சேரணும். அப்படியே பார்த்து பார்த்து நல்ல விஷயங்களை எழுதவும் வேணுங்க. மொத்தம் 4 விஷயம் இருக்கு. 1 பேசுறது, 2வது கேட்கறது, 3வது வாசிக்கிறது, 4வது எழுதுறது. எழுதுற அளவுக்கு நம்ம திறமைய வளர்த்துக்கணுங்க. மொத்தம் 4 விதமான திறமை இருக்கு. 1 பேசுதல், 2 வாசித்தல், 3 கேட்டல், 4வது முதல்ல பேசுதல், 2வது கேட்டல், 3வது வாசித்தல், 4வது எழுதுதல். இந்த 4 திறமை யாருக்கிட்ட வளருதோ அவங்களோட மனசு எப்பவுமே தளர்வு அப்படிங்கிறதே வரவே வராதுங்க. இந்த 4யும் கொடுக்கக்கூடியது இந்த 4யும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா, அது 3 விஷயம் கொடுக்கும். எதுன்னா 1 புத்தி. இந்த புத்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம படிக்கிறோம்ல, படிக்கிறது, அதுக்கப்புறம் சிந்திக்கிறது, கேட்கறது, மனசால நினைக்கிறது எல்லாமே போய் பதிவாகக்கூடிய இடம் எதுன்னா புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் அருணகிரிநாதருடைய திருப்புகள்ல கைத்தல நிறைகனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி. இந்த கப்பிய கரிமுகன்கிறது விநாயகர். கப்பிய கரிமுகன் அடி பேணி. அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். நம்ம எதை படிச்சாலும் அது எங்க போய் தங்கணும் அப்படின்னா புத்தியில போய் தாங்க தங்கும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். அப்ப நம்முடைய அறிவு புத்தியில போய் தங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது நம்மளை விட்டு போகவே போகாது. அறிவுங்கிறது படிக்கிறதால வராது. அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆக கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும். கற்பகம் எனவினை கடிதேகும் அப்படின்னு. இந்த கற்பகம்ங்கிறது என்ன அப்படின்னா, எதை கேட்டாலும் கொடுக்குங்க. எதை கேட்டாலும் கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எதை கேட்டாலும் உடனே கொடுக்கும். அதுக்கு பேர் தான் கற்பகம் அப்படின்னு பேரு. அப்ப நம்ம மனசால வாசிக்கிறது, பேசுறது, கேட்கறது, எழுதுறது இது எல்லாமே எங்க போய் தங்கும் அப்படின்னா புத்தியில போய் தங்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா பதிவு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா அது புத்தியில போய் தங்கும் அப்படிங்கிறது. இப்ப ஒருத்தர் தன்னோட மகனுக்கு ஒரு 30 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறார். எப்பா இதை நீ வச்சு நீ உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கோ அப்படின்னு. ஆனா அவரு பணத்தை ரொம்ப ஈஸியா அவருக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சதுனால கொண்டு போய் அவர் என்ன பண்ணாருன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டார். ஷேர் மார்க்கெட்ல போட்டாரு. திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தாரு. பார்த்தா ஒரு பைசா கூட இல்லைங்க. அப்ப அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? புத்தி சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால ஒரு மனிதனை திறமையானவனாக பார்த்து கொள்வது, திறமையானவனாக ஆக்குவது
அப்படிங்கிறது எதுன்னா அவனுடைய புத்தி தான் அவனை திறமையானவனா ஆக்கும். இந்த புத்திக்கு மேல ஒண்ணு இருக்குங்க, சித்தம் அப்படின்னு ஒண்ணு. இந்த சித்தம் அப்படிங்கிறது தான் அறிவை புத்திக்கு கொடுக்கிற இடம். அதனால சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மை செயல்பட வைப்பது எது அப்படின்னா அகங்காரம் அப்படிங்கிறது. இந்த அகங்காரம் அப்படிங்கிறது தான் எதை கொடுக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ்ல 2 விஷயம் சொல்லுவாங்க. இஃப் நாட் ஐ தென் ஹூ. நான் இல்லை என்றால் இதை யாரு செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இஃப் நாட் ஐ தென் ஹூ. சரி, பல பேர் சேர்ந்தாங்கன்னா இஃப் நாட் வி தென் ஹூ. ஒன்னு. ரெண்டாவது, இஃப் நாட் நவ் தென் வென். இப்போது இல்லை என்றால் நாம் எப்போது இதை செய்ய போகிறோம். இஃப் நாட் வி தென் ஹூ. இஃப் நாட் நவ் தென் வென். நாம் இல்லை என்றால் வேறு யார் இதை செய்வார்கள். இப்போது இல்லை என்றால் வேறு எப்போது இதை செய்ய முடியும். இந்த உணர்வை நமக்கு கொடுக்கறது இருக்கு பாருங்க, அதுதான் அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அப்படியே மனசுக்குள்ள கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 மனம், 2 புத்தி, 3 சித்தம், 4 அகங்காரம். இந்த 4ஐயுமே என்ன சொல்லுவோம்னா அந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரணங்கள் அப்படின்னா அகத்தில் இருக்கிற கருவிகள் அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களா சொல்லும்போது மறைஞ்சிருக்கிறதுன்னுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அகத்தில் இருக்கக்கூடிய கருவிகள். இப்ப புறத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் 5. இந்த 5ஐயும் கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் அகத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் 4. இந்த 4ஐயும் நம்ம மேம்படுத்திக்கிட்டே வரணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுல மனசுதான் எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதன் சிறப்பானவனாக வளர்வதற்கு அப்படின்னா, இந்த திருக்குறள்ல 7வது அதிகாரம் பாருங்க. திருக்குறள்ல 7வது அதிகாரம் என்ன அப்படின்னா மக்கள் பேரு. ஏன்னா எது சின்னதா இருக்கோ அதுதாங்க மனசுல நின்னதா இருக்கும். ஆனா நமக்கு இருக்கிற இலக்கியத்துல திருக்குறள் தாங்க சின்னதா இருக்கு. இப்ப அகநானூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 வரி இருக்கும். 30 வரி எப்படி சொல்றது? பரிபாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 83 வரி இருக்கும். 83 வரியை நம்ம எத்தனை நாளைக்கு பேச முடியும் இல்லைங்களா? திருக்குறள் தான் சின்னதா இருக்கு. அதனால சின்னதா இருக்கிறது எப்பயுமே மனசுல நின்னதா இருக்கும். அதன் அடிப்படையில பார்த்தோம்னா திருக்குறள்ல 7வது அதிகாரம் இருக்கு பாருங்க, மக்கள் பேரு. இந்த மக்கள் பேரு அப்படிங்கிறது குழந்தைங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா உங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இது உண்மை. இந்த உலகத்துல குழந்தைங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 70% பெற்றோர்கள் பிரிஞ்சிருவாங்க. அவங்க ஏன் இணைஞ்சு இருக்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்காக தான் இணைஞ்சு இருக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குங்க, ஆனா உண்மை இது. அது அவங்கவுங்களும் கேட்டு பாருங்க, பர்சனலா சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த 7வது அதிகாரம் மக்கள் பேரு. இந்த 7வது அதிகாரம் மக்கள் பேரு, அதுல 7வது திருக்குறளையும் 10வது திருக்குறளையும் நம்ம பார்க்கணுங்க, ரொம்ப முக்கியம். 7வது திருக்குறள்ல என்ன சொல்றாரு? தந்தை மகற்காற்றும் உதவி. தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். மன்னிக்கணும், தந்தை மகற்காற்றும் நன்றி. ரைட், அங்கதான் நன்றியை போடுவார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை தன்னோட மகனுக்கு என்ன பண்ணணும்னா சபையில அவன் முன்னே இருப்பது போல செய்ய வேண்டும். அதுதான் ஒருவன் தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய நன்றி.
அடுத்தது 10வது திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இவனை மகனாக பெறுவதற்கு அல்லது இவரை மகளாக பெறுவதற்கு, அதுல எல்லாமே மகன் மகன் இருக்கும், நம்ம மகள்ங்கிறது சேர்த்துக்கலாம் இப்போ. அதனால மகளாக பெறுவதற்கு இவருடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ அப்படின்னு கேட்கிற மாதிரி முன்னேறணுமா. அப்படி முன்னேற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தையினுடைய மனசு, புத்தி, சித்தம் இது 3ஐயும், அதே நேரத்தில் செயல்திறனாக இருக்கக்கூடிய அகங்காரம், இது 4ம் சிறப்பாக செயல்படுற அளவுக்கு நம்ம செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் பெரிய புராணத்துல ஒரு வரி இருக்கும், நல்லதாய் தந்தை ஏவ அப்படின்னு ஒரு வரி இருக்கும். நல்லதாய் தந்தை ஏவ அப்படின்னா நல்ல தாய் தந்தை அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். அதனால முதல்ல நமக்கு என்னன்னா, நல்ல தாய் தந்தையை நாம் பெற வேண்டும். அடுத்தது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பின்பற்ற வேண்டும். அதற்கு பிறகு நாம் படிக்க வேண்டிய காலத்துல படிக்க வேண்டிய விஷயங்களை படிக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்ச பிறகு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த கல்வியும் 5 விஷயத்தை கொடுக்குங்க நமக்கு. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது கல்வி தான். தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லியிருந்தா கூட, இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த திருவள்ளுவர் எங்க கொண்டு போய் வச்சிருக்காருன்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த பாட்டும் அந்த அதிகாரமும் நல்லா புரியும். கல்வியை எங்க வச்சிருக்காரு பாருங்க, பொருட்பால்ல கொண்டு போய் வச்சிருப்பார். அறத்துப்பால்ல 38 அதிகாரம், ஆனா அறத்துப்பால்ல கல்வியை வைக்கல. அறம் செய்யணும், ஆனா அறம் செய்யறதுக்கு அறிவும் வேணும் இல்லையா? அதனால அந்த அறிவும் வேணும், பணமும் வேணும். அதனால கல்வியை கொண்டு போய் பொருட்பால்ல வச்சிருப்பாரு. ஆனா இந்த கல்வியில 2 திருக்குறள் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அதுல ஒரு திருக்குறள் இருக்கும் பாருங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இதை எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா பொருள் சொல்லிக்கிட்டே போயிடுறாங்க. ஆனா இதுல கேடில் விழிச்செல்வம், அடுத்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது என்ன வார்த்தை? ஒருவர்க்கு. இந்த ஒருவர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஒப்பற்றவர் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு ஒப்பானவரும் இல்லை, இவரை விட மிக்கவர்களும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துலதான் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். நீங்க இன்னையில இருந்து என்ன பண்ணணும்னா, எங்கெல்லாம் ஒருவர் அப்படின்னு வருதோ அந்த இடத்துலலாம் நீங்க ஒப்பற்றவர் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். அப்ப செல்வம் உடையவனாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அதற்கான பொருள் என்ன அர்த்தம்னா, அவன் சிறந்த கல்வியாளனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தங்க. ஏனென்றால் கல்விதான் விழிச்செல்வம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவனை விழாமல் பார்த்து கொள்ளுகிற செல்வம் எதுவோ அதுதான் விழிச்செல்வம். விழாமல் பார்த்து கொள்கிற செல்வம் தான் விழிச்செல்வம் அப்படிங்கிறது. அதனாலதான் கேடு இல் விழிச்செல்வம். இந்த கல்வி அப்படிங்கிற செல்வம் எங்கே இருக்கிறதோ, யாரிடத்தில் இருக்கிறதோ அவனை அது விழாமல் பார்த்து கொள்ளும். 1. 2வது, இந்த செல்வத்துக்கு எப்பவுமே கேடுங்கிறதே கிடையாதுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 500 ரூபாய் நோட்டு, ஒரு 5 கோடி ரூபாய் வச்சிருக்கோம் வீட்டுல. 5 கோடி ரூபாய் வச்சிருந்தா என்ன ஆகும்? 5 வச்சிருக்கணும். எந்த நேரம் எவன் வருவானோ எடுத்துன்னு போவானோன்னு.
சரி, யாருக்குமே தெரியாம வச்சிருக்கோங்க. 500 ரூபா நோட்டு கட்டுக்கட்டா வச்சிருக்கோம். யாருக்கும் தெரியாது, யாரும் வந்து எடுக்க போறது இல்ல. ஆனா திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு இந்த 500 ரூபா நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளத்தையும் தூக்கின்னு எந்த பேங்க்கும் போக முடியாது இல்லையா? அவன் போனா எப்படி வந்ததுன்னு காரணம் கேட்பான். அது மாதிரிலாம் இருக்கும். அதனால இதுதான் அந்த பொருள் செல்வத்தோட வேல்யூ. ஆனா இந்த கல்விங்கிறது இருக்கு பாருங்க. இப்ப அந்த 500 ரூபா நோட்டு கெட்டு போச்சா? ஆனா இந்த கல்விங்கிறது இருக்கு பாருங்க, எப்போதுமே கேடு வரவே வராது. அந்த கல்விங்கிற செல்வத்துக்கு யாராலையும் எந்த ஒரு கேட்டனையும் உண்டாக்கவே முடியாது. அதனாலதான் கேடில் வீழ் செல்வம் கல்வி ஒருவர்க்கு. அந்த காலத்துல மாடுன்னா சொத்துன்னு அர்த்தங்க. பழைய காலத்துல மாடு அப்படின்னா சொத்துன்னு அர்த்தம். அத நான் விளக்கம் அப்புறம் இன்னொரு நாள் பார்ப்போம். மாடல்ல மற்றையவை, மற்றதெல்லாம் செல்வம் கிடையாது. கல்வியை தவிர வேற எதுவும் செல்வம் கிடையாது அப்படின்னு சொல்வாரு. அந்த கல்வி செவிச்செல்வமாக இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு திருக்குறள் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம், சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு திருக்குறள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். ஆனா நல்லா தெரிஞ்ச திருக்குறள் தான் அது. கற்க, அப்புறம் கற்பவை, கற்க கற்பவை. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குங்க, கற்க கசடற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கற்க கசடற. அறன்னா நீங்க அப்படின்னு அர்த்தம். கசடு நீங்கும்படியாக. இந்த கசடுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லைங்க, படிக்கிறதுல எல்லாமே பயன்படும்னு சொல்ல முடியாது, பயன் தராததும் இருக்கும். இப்ப நான் வந்து 3 நூல் தான் எப்போதும் படிப்பேன். ஒண்ணு திருவாசகம், அப்புறம் திருவருட்பா, அப்புறம் திருக்குறள் அறத்துப்பால். இது 3 வந்து எப்போதும் படிப்பேன். மற்றதும் அப்பப்ப படிப்பேன், தேவைக்காக படிப்பேன். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்ப கற்க கசடற, அப்புறம் கற்பவை. கற்க கசடற. இந்த கசடறங்கிறது இருக்குல்ல, அத கற்பவைக்கு முன்னாடி சேர்த்து பாருங்களேன். கசடற கற்பவை. கற்க கசடற, கசடற கற்பவை. அப்புறம் கசடற கற்ற பின், அதுக்கப்புறம் நிற்க அதற்கு தக. கற்க கசடற, அப்புறம் கசடற கற்பவை, கசடற கற்ற பின் நிற்க அதற்கு தக. இப்படி படிச்சு பாருங்க, இன்னும் பொருள் சிறப்பா விளங்கும். இந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க. இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள். சில எழுத்துக்கள் மட்டும்தான் இதுல மெல்லின எழுத்துக்களா வரும். அதனால வந்து இப்ப இந்த திருக்குறள் வந்து பெரும்பான்மையான எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களா இருக்குது அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா, கல்வியே ஒருவனுக்கு மிகச்சிறந்த வலிமை. ஒருவனுக்கோ அல்லது ஒருத்திக்கோ, யாரா இருந்தாலும் சரி, கல்விதான் மிகச்சிறந்த வலிமை. இந்த வலிமை எங்கே இருக்கிறதோ அந்த மனம் வலிமை மிகுந்த மன வலிமை உடையதாக அமையும் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த திருக்குறள்ல ஒரு விஷயம் இருக்குங்க. இதுல கால் வாங்குற எழுத்து கிடையவே கிடையாது. துணை எழுத்துன்னு சொல்லுவோம்ல, அது கிடையவே கிடையாது. கல்வி அப்படிங்கிறது இருந்துடுச்சுன்னா வேறு துணை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. துணையே இல்லாம இருக்கலாம்னு அதுக்கு பொருள் இல்லை. வேறு துணை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதெல்லாம் துணையாக வர வேண்டுமோ அதெல்லாம் இயல்பாக வந்து சேரும். நாம் கற்றிருக்கிற கசடற கற்ற கல்வியானது நமக்கு தேவையான எல்லா துணையையும் அதுவே கொண்டு வந்து சேர்க்கும். அது எப்போதும் நம்மை பார்த்து கொள்ளும்
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவனுடைய மனம் கண்டிப்பாக தளர்வறியா மனமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் மனசுக்கு வெளியில இருக்கிறது என்ன, மனசுக்கு உள்ள இருக்கிறது என்ன, கல்வி அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான சிறப்பை உடையது. இன்னும் இதுல இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. அதை அடுத்தடுத்த நாள் பார்க்கலாம். மணி சரியாக 7 மணி. எனக்கு நான் சிறப்பா பண்ணல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நேத்தே நான் பிரிட்டோ கிட்டயும் கற்பகவல்லி அவங்க கிட்டயும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பா வந்துடுவேன், ஏதாவது உளறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை தான் இன்னைக்கு நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அடுத்தடுத்த நாள்ல இன்னும் சிறப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லி, இந்த வள்ளல் பெருமான் சொல்வாருங்க அருட்பால, அடுத்தது தாய் தமிழ் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வாரம் தைத்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பு. தைத்தமிழ் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது அத்தை தமிழ் அப்படிங்கிறது. எனக்கு 3 அத்தை பொண்ணு. அத்தை தமிழ் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல தாய் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். தாய் தமிழாகவும் அத்தை தமிழாகவும் தைத்தமிழாகவும் இருக்கக்கூடிய இந்த வாரத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அதாவது வாய்ப்பு பெறுவது புண்ணியம், வாய்ப்பு பெறுவதற்கே புண்ணியம் வேணும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால இந்த அபிராமி அந்தாதியோட 12வது பாடல்ல சொல்லியிருப்பாரு, கண்ணியது உன்புகழ் கற்பது உன்னாமம் அப்படின்னு சொல்லி அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நான் என்ன புண்ணியம் செய்தேனோ இன்னைக்கு இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் நிறைய அந்த கருத்து செறிவு இருப்பது, பொறுமையாக, நிதானமாக, ஒவ்வொருவருக்கும் எளிமையாக புரியும் வண்ணம் சுவைபட எடுத்துரைப்பது என்பது தங்களுக்கே உரித்தான ஒரு மேன்மையான செயலாக இயல்பாகவே அமைந்துள்ளது. இத்தகையதொரு இனியதொரு தருணத்தை 601வது நிகழ்வு துவங்கி 626வது நிகழ்வு வரைக்கும் இடையிடையே கேட்பதற்கான ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு தந்தீர்கள். அதற்காகவும் மிக செறிப்பான கருத்துக்கள் எப்பொழுதுமே ஐயா அவர்கள் எளிமையாக கடந்து சென்றார்கள். நாளை வருவேன், ஏதோ தெரிந்ததை உளறிவிட்டு வருவேன் என்று ஐயா அவர்களிடம் நேற்று கூறியதும் அதுதான். முகநூலில் நண்பர் ஒருவர் எழுதுவார், உளறுவதெல்லாம் உண்மை என்று. அதற்குள் நிறைய நல்ல விடயங்கள், கருத்து செறிவுகள் நிறைய இருக்கும். அதுபோல மேன்மக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் நிறைய அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். ஐயா அவர்கள் எளிமையாக அதை கடந்து செல்கின்றார்கள். நாங்கள் இதை இன்னும் 2-3 முறை கேட்கும் பொழுது, ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் எங்களுக்கு இதனுள் நிறைய கருத்தாழம் மிக்க செய்திகள் எப்பொழுதுமே சிறந்த பரிசாக, தங்களின் அன்பு பரிசாக எப்பொழுதுமே எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் மறுக்க இயலாத உண்மை. இத்தகையதொரு இனிய தருணத்திற்காக, இனிய நாளிற்காக, இனிய தங்களின் உரைக்காக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு,
ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க தமிழர் திருநாளாம் தை பெருநாளை கொண்டாடும் வகையில் தைத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று தளர்வறியா மனம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தநாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது அவையில் தைத்தமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் கோதை அம்மா அவர்கள். அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்விற்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். நமது சகோதர தலமான திருக்குறள் அவையில் நிறைய செறிவுமிக்க கருத்துக்களை பகிர்வதில் வல்லவராக இருப்பவர் மற்றும் நல்லதொரு ஆசிரியராக தமது வாழ்வியல் பயணத்தை கடந்து வந்தவரின் வாழ்வியல் அனுபவத்தில் உள்ள சீரிய சிறந்த நெறிமுறைகளை நாமும் நமது வாழ்வியல் வழித்தடத்தோடு இணைத்து பார்ப்போம். நாளைய நிகழ்வில் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் சரித்திரம் படைப்போம் தளத்தின் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு தளர்வறியா மனம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் ஐயா பகிர்ந்துகிட்டார். மனம் அப்படின்னா என்ன, மனசுக்குள்ள என்ன இருக்கு, மனசுக்கு வெளியே என்ன இருக்கு, எப்படி தளர்வு இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னாரு. மனசுக்கு வெளியே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு, அந்த உடலினை உறுதி செய் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. குன்றினை போல உடல் வலிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி தாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம இலக்கியத்துல எல்லாம் பார்த்தோம்னா உடம்ப மெய் அப்படிங்கறதும் சொல்றாங்க. அந்த உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும். மனசை பார்த்துக்கிற அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வாய். அந்த வாயில் வந்து சாப்பிடுறதுக்காக மட்டும் கிடையாது, நல்ல சொற்களை பேசுவதற்காகவும் வாய் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஐந்தறிவு ஜீவன்கள்லாம் சாப்பிடுறதுக்காக மட்டும்தான் வாய் உபயோகப்படுத்துறாங்க. அதனாலதான் நம்ம வாய் இல்லாத ஜீவன் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு தேவையானதை பேச முடியாது, நம்மளால பேச முடியும் அப்படிங்கறதுனால அந்த வாய் நம்ம சொற்களை, இனிமையான சொற்களை நம்ம பேசணும். செம்பொருள் அப்படின்னா நிலையான பொருள் அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொன்னாங்க. நாக்கு அப்படிங்கிறது துப்பாக்கி மாதிரி, ஏன்னா சுற்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த நாவினால் சுட்ட விடு ஆறாது அப்படிங்கிறதுனால சொற்களில் மிகவும் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது சுவாசத்தில் முக்கியமானது விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்ம மூச்சுல வைக்கணும். அந்த மூச்சு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதும் சொன்னாரு. கண்ணு, அடுத்ததாக கண் என்பது நம்ம உடம்புல பிரதானமான ஒரு உறுப்பு. நம்ம குழந்தைகளை கொஞ்சும் போது கூட கண்ணேன்னு தான் சொல்லுவோம். ஆசார கோவையில கூட கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால கண், செவி இதெல்லாம் நிச்சயமா பாதுகாக்கணும். மெய், வாய், கண், மூக்கு, செவி இதெல்லாம் ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களையும் நம்ம அடக்கணும். அப்படி அந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தும் போதுதான் நம்மளால இந்த உலகமே நமக்கு கட்டுப்படும். ஏன்னா நம்ம சத்தமா வாசிச்சோம் அப்படின்னா வாசிக்கும் போது அது நம்ம காதுல விழணும். விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம சிறப்பா உபசரிக்கணும். அந்த மாதிரி உபசரிக்கிறவங்கள வானத்துல இருக்கவங்களே விருந்தினராக வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம அந்த குறிக்கோள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் போது நம்ம குறிக்கோள் அடைய முடியும். குறிக்கோள் இல்லாமல் கெட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பரும் சொல்லியிருக்காரு. இந்த நாக்கு அப்படிங்கிறது சுவைக்கு, கண்ணு ஒளி, ஊறு உடல், ஓசை காது, நாற்றம் மூக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்துபவர்களுக்கு உலகமே கட்டுப்படும். கட்டுப்படுத்தாதவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள். 4 திறமைகள் இருக்கு. பேசுதல், கேட்டல், வாசித்தல், எழுதுதல். இந்த 4 திறமைகளையும் நம்ம வளர்க்கும் போது நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது தளர்வு அறியாது. இந்த 4யும் கொடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் அப்படின்றது இருக்க. புத்தி அப்படிங்கிறது நமக்கு படிக்கிற எல்லாமே, நம்ம கற்கும் அறிவு எல்லாமே நம்ம புத்தியில பதியுது. மனிதனை திறமையாக ஆக்குறதும் புத்தி தான். அந்த புத்திக்கு மேல் இருக்கிறது சித்தம். அந்த அறிவை புத்திக்கு கொடுப்பதுதான் சித்தம்.
அடுத்ததாக அகங்காரம் அப்படின்னு சொல்றது. இஃப் நாட் ஐ தென் ஹூ அப்படிங்கிறது, இஃப் நாட் வி தென் ஹூ அப்படின்னும் எடுத்துக்கலாம். நிறைய பேரை சொல்லும்போது இஃப் நாட் நவ் தென் வென் அப்படின்னும் சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதுதான் அகங்காரம். இந்த 4 தான் அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அகத்தில் இருக்கும் கருவிகள் அப்படிங்கிறது. அகத்தில் இருப்பதை கட்டுப்படுத்தணும். நம்ம நம்ம சொன்ன விஷயங்கள் அகத்துல இருக்கிறத கட்டுப்படுத்தணும். புறத்தில் இருக்கும் இந்த விஷயங்கள், இந்த புத்தி, சித்தம், அந்த கரணம், இது எல்லாத்தையும் நம்ம மேம்படுத்தணும். குழந்தைகளுக்கும் இந்த நல்ல விஷயங்கள சொல்லிக் கொடுக்கணும் தாய், தந்தை. அப்பதான் அவங்க நன்றியோடு நம்ம தந்தைக்கு செய்யற நன்றியாகவும் இருக்கும் அப்படின்றத பெரிய புராணத்துல கூட சொல்றாங்க. நல்ல தாய் தந்தை ஏவ அப்படிங்கும்போது நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது நம்ம கடமை அப்படிங்கிறதும், கல்வியை கற்றுக் கொடுப்பதும் பெற்றோர்கள் கடமை. அதனால கல்வி அப்படிங்கறத அறத்துப்பால்ல வைக்காம கல்வியை பொருட்பால்ல வச்சிருக்கிறாரு. ஏன்னா நமக்கு செல்வம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒப்பில்லாதவர் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கல்வி அப்படிங்கிறத ஒரு கேடு இல்லாத செல்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய நேரம் பொருள் செல்வத்தினால நம்ம கேடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கல்வியினால கேடு வராது. கற்க கசடற அப்படிங்கிற திருக்குறள் எடுத்துக்கிட்டாலும் பெரும்பாலும் வல்லினம் தான் வருது. அது வலிமையை குறிக்குது. கல்வி இருக்கு அப்படின்னா நமக்கு வேறு துணையே தேவையில்லை. கல்வி ஒன்றுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய துணை அப்படிங்கிறதையும் சொன்னாரு. "அவையத்து யான் செய்த புண்ணியம்" அப்படிங்கிறது அபிராமி அந்தாதியில வருதுன்னு நினைக்கிறேன். இந்த வரிகள். ஐயா சொன்ன மாதிரி யாம் செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு தூரம் தளர்வரியா மனம் பற்றி ஐயா அவர்கள் கூறியதை எல்லாம் கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப ஐயா சொன்ன மாரி நான் உளர்றேன் அப்படின்னு சொன்னா, உளரும்போதே இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இனி ஐயா தயாரிச்சுட்டு வந்தா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால நிச்சயமாக நிறைய விஷயங்கள் ஐயா இப்ப புத்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா, அந்த புத்தி எங்கெங்க எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் தேட முடியாது. ஆனா, ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொல்லும்போதும் அத பல்வேறு இடங்கள்ல இருந்து நமக்கு அத சொல்லி காமிக்கும்போது தான் அந்த ஐயாவோட சிறப்பு. அது ரொம்ப அழகா இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு சொல்லுமே அங்கங்க அந்த குறியீடு சொல்லி காமிக்கும்போது ரொம்ப அழகா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் உரையாற்றிய அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலையே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக.
நன்றிகள் ஐயா. ஐயா வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு அரிய பெரிய கருத்துக்களை வந்து அன்பா வழங்கியிருக்காங்க பாருங்களேன். ஐயாவுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. ஐயா சொன்னாங்க ஐம்புலன்கள் பற்றி அற்புதமா சொன்னீங்க ஐயா. அகமகிழ சொன்னீர்கள். 5 புலன்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து நம்ம பேசும்பொழுது தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதனால நம்ம பேசும்போது பார்த்து அன்பும் கருணையுமாக பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அப்புறம் வாழ்த்துறதை பத்தி சொன்னாங்க. மனசு வந்து எப்படி எப்படி இருக்கும் பொழுது வாழ்த்தணும், அது உண்மைங்க ஐயா, 100க்கு 100. எப்படின்னா இப்ப நான் வாழ்த்துல தளத்துல மகிழ்ச்சி அவங்க தான் வந்து வாழ்த்துறாங்க உங்களையெல்லாம். அப்படி வாழ்த்தும் போது அந்த கருவியா நான் இருக்கிறேன். அந்த கருவியா இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சில நேரம் ஒரு மன சங்கடம் வரும். அது அந்த பொதுவா சொன்னா கடவுளுக்கே வந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருது பாருங்க. நம்மலாம் எவ்வளோ சாதாரண மனிதர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த கஷ்டம் வரும்பொழுது அந்த நிலையில இருந்து என்னால வாழ்த்தவே முடியாதுங்க ஐயா. இது நீங்க உணர்ந்து சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க ஐயா. அந்த நாளையில வந்து நான் தளத்துக்கு வரவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணமா பொதுவா வாழ்த்தணும்னா வாழ்த்திட்டு போயிடலாம். அந்த உயிரோட இணைந்து அந்த வான்காந்த ஆற்றலோட கலந்து உங்களை எல்லாம் வாழ்த்தும் பொழுது அந்த எண்ணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், மேன்மையா இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்னால வாழ்த்த முடியுங்க ஐயா. நீங்க இத உணர்ந்து சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. அதனாலயே கற்பவழிலாம் அம்மா வரலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன சின்ன சங்கடம் வருது. அந்த சங்கடத்தை வந்து மனசுல வச்சுக்கிட்டு வாழ்த்தவே முடியாது. கூடாதுன்னு இல்ல, என்னால முடியல. அதுதான் நான் உணர்ந்தேன். ஒரு மாதிரி கர்வமோ இதுவோவெல்லாம் என்னால வாழ்த்தாத இருக்கவே முடியாது. ஆனா அந்த வாழ்த்துற நேரம் எப்ப வரும் வரும் வரும்னு நான் காத்துட்டு இருப்பேங்க ஐயா. அப்படி இருக்கும் பொழுது அதையும் மீறி ஏதாவது வருத்தம் வரும்பொழுது அந்த வருத்தத்தோட வாழ்த்தக்கூடாது. நீங்க சொன்னீங்க வாழ்த்தும் பொழுது எந்த நிலையில இருந்தா அவங்களால வாழ்த்த முடியும்னு. எனக்கு அதை கேட்டதும் பேரானந்தமா இருந்தது. நன்றிகள் ஐயா. கல்விக்கு எப்போதும் கேடு வராதுன்னு சொன்னீங்க. பணம் வச்சிருந்தா எப்ப இருந்தாலும் எது வேணாலும் வரலாம் அப்படின்னீங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நமக்கு கல்வி இருந்து விட்டால் நமக்கு தேவையான அனைத்தையும் ஈர்த்து கொடுக்கும். அகம் குளிர மகிழ செய்தீர்கள் ஐயா. பல கோடி நன்றிகள் ஐயா. நீங்க இந்த மாதிரி வந்து தளத்துல வந்து நீங்க எல்லாருக்கும் அறிவுரை அறிவுரை சொல்லணும், அதையெல்லாம் நாங்க கேட்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துலையா இருக்கணும் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கஷ்டம் வரும். இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எல்லாம் வரும்போது நமக்கு கஷ்டம் வர்றது இயல்புதானே அப்படிங்கறத சொல்லும்போது நிச்சயமா அதெல்லாம் தாண்டி வரணும் அப்படிங்கறதும் வாழ்த்துறத பத்தியும் பகிர்ந்துகிட்டீங்கம்மா. மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து அர்த்தநாரி ஐயா திருக்குறள்ல இருந்து நிறைய எடுத்துக்காட்டுகளோட சொன்னாங்க. அதுல வந்து நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து எவ்வளவு முக்கியங்கிறது ரொம்ப அழகா
நம்ம இறைவன் ஒரு துப்பாக்கி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னதும், நாவினால் சுட்ட வடு அதை பத்தியும் சொன்னாரு. ரேவதி, அதே போல நீங்க பேசுறது கொஞ்சம் கேட்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க ரேவதி, கேட்கல. இப்ப கேக்குதாங்க வள்ளி? எனக்கு ரொம்ப வள்ளி இப்ப கம்மியா கேக்குற கேக்குதுங்களா? மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு மட்டும்தான் அப்படி கேக்குதான்னு தெரியல. கொஞ்சம் கம்மியா ஒரே கேக்குது. ஒரே நிமிஷம் தெளிவா வள்ளி. கேக்குதுங்க தோழர். தெளிவா கேக்குது. ஓ, நீங்க பேசலாம். எனக்கு தான் கேக்குதாங்க? கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை வெளியே போயிட்டு வரேன். சரிங்க வள்ளி. ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் ஐயா சொன்னாரு. ஐயா எல்லாத்தையும் நல்லா தெளிவா பேசிட்டு ஏதோ பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு விஷயமே எல்லாருக்கும் தேவைப்படுறதா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்க ரேவதி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா பேசின உரை தலைப்பே சிறப்பாக இருக்குது. உரை அருமையாக இருந்தது. தளர்வரியா மனம். ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுக்கு ஒரு சோர்வு வரும், உடல் சோர்வு, மனச்சோர்வு. இந்த ரெண்டையும் நம்ம சரி பண்ணாதான் நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்ய முடியும். அபிராமி அந்தாதியிலேருந்து பாடலில் சொல்லி ஐயா ஆரம்பித்தாங்க, அகத்தையும் புறத்தையும் நம்ம நல்ல முறையில் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஐயா பேசுனா நம்ம மலைப்பகுதிக்கு போனோன்னா அருவி ஓடுறத பார்த்தோன்னா தெளிவாக இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயா பேசும்போது எனக்கு அந்த காட்சி தான் கண்ணுக்குள்ளே வந்தது. நிதானமாக தெளிவாக ரொம்ப நல்லா பேசினாங்க. ஐயாவோட அந்த மொழிநடை சிறப்பாக இருக்கும், மனசில் ஆழமாக அது பதியும். ஐயா திருக்குறளை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. திருக்குறள் படித்தவர்கள், அதன்படி வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் புதுமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாமளும் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இனியவை கூறல் அதை எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ஐயா. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களையும் நம்ம அடக்கி நம்ம கட்டுக்குள்ளே வச்சோன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பக்தி நூல் வழியாகவும் எடுத்துரைத்தீர்கள் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. சசிகலா அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். அத்தனரையாவுக்கு நன்றிங்கய்யா. தளர்வரியா மனம் அப்படிங்கிற அந்த தொடர்ந்து கொடுக்குறீங்க இந்த சிந்தனை. இதுல திருக்குறள் வழியா எங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. அதை முழுதா நாங்க எடுத்துக்கிறோமாங்கிறது எனக்கு நான் எடுத்துக்கிறேனாங்கிறது அதிகமா கொடுக்குறீங்க. எங்களால கொஞ்சம்தான் ஜெரமிச்சிக்க முடிகிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய படிக்கணுங்கிறது, திருக்குறள் நிறைய இன்னும் படிக்கணுங்கிறது நான் இன்னைக்கு நிறையவே உணர்ந்தேங்கய்யா. எவ்வளவு திருக்குறள் நீங்க சொன்னது, அது ஒன்றுங்கிறப்ப ஒப்பற்றதுன்னு இனி சொல்லுங்க, ஒன்றுன்னு சொல்றப்ப அப்படிங்கிறது, அது மாதிரி நிறைய கருத்துக்கள். நன்றிங்கய்யா. காலையில எங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தளர்வரியா மனம். ஐயா, உங்கள் சொற்பொழிவை கேட்டே தீர வேண்டும் என்று 3 முறையாக அனைவரும், இன்று கிட்டத்தட்ட 20 பேர் இணையத்தில் இணைந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். தளர்வறியாமல் தொடர்ந்து நாங்கள் உங்கள் சொற்பொழிவை கேட்டு தீரவே வேண்டும் என்று இன்று 3வது முறையாக காலையில் 6 மணிக்கே தளத்திற்கு வந்து ஐயா அவருடைய சொற்பொழிவை கேட்டோம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த தளர்வரியா இந்த மனதை எங்களுக்கெல்லாம் தங்கள் சொற்பொழில் மூலம் அளித்து சென்றமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கங்களும். ஐயா அவர்கள் இந்த புலன்கள் பற்றி ஐயா சொன்னாங்க. இந்த 5 என்ற ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாங்க. இது ஒரு நேற்றைய முன்தினம் ஒரு திருமண நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். அந்த நிகழ்விலே வாய் பேச முடியாத, காதுகளை கேட்க முடியாத குழந்தை என்னுடைய திருமணம். அது என்னுடைய அண்ணன் மகள். அவருடைய திருமண நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். அந்த நிகழ்வை அந்த அமைப்பிலிருந்து, அந்த டம் அண்ட் டெஃப் அமைப்பு, ஒரு அமைப்பிலிருந்து நிகழ்த்தினார்கள்.
அந்த இடத்தில் நான் அமர்ந்து ஐயா ஏற்கனவே ஒரு ஐயா நம்ம நிகழ்வு ஒருத்தர் பேசினார். அந்த அவர் பெயர் லயோலா கல்லூரியில பேராசிரியர் இருந்த ஐயா ஒருத்தர் பேசினாங்க. அதாவது அந்த நிகழ்வுல நான் தான் அங்க வந்து ஒன்றுமே தெரியாதவர் போல் அமர்ந்திருந்தேன். அவர்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு மிகவும் சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியினை அந்த ஆடல் பாடலோடு அந்த திருமண நிகழ்வை கொண்டாடினார்கள். அது மிக ஒரு புதுமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. இதை எதுக்கு சொல்றேன்னா, இப்படி ஐம்புலன்களையும் பெறப்பெற்ற நாம் இந்த சமூகத்திற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த நிகழ்வை, அற்புதமாக அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த திருமண நிகழ்வை கொண்டாடினார்கள். இதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்பினேன். ஐயா அவருடைய இந்த நிகழ்வில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது இந்த சமூகத்துல வந்து அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத ஐயா சொன்னாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பிறப்பை வந்து தள்ளி போடுறாங்க. அது வந்து இருக்கக்கூடாது. அந்த திருமண வயதிலேயே திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்த இயற்கைக்கு மாறாக குழந்தை அதை தள்ளி போடுவது என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். குழந்தை பிறப்பு என்பது வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை வந்து இயற்கையோடு நாம் விட்டு கொடுத்த அந்த நிலையை அனுபவிக்க வேண்டும். இப்படி ஐயா இந்த தளர்வு அறியா மனம் தொடர்பான அற்புதமான கருத்துக்களை அளித்து சென்றமைக்கு நன்றிங்க ஐயா. ஒரு சிறிய பாடல். எழில்மேவும் மாங்காடு தலத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சியை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். நெருங்கி மனசு உனக்கு தாண்டி மகமாய் ஒன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாய் மறைகளும் இதை சொல்லுமடி மகமாய் கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாய். இமையாலும் நாயகியாம் நல் மகமாய் கண் இமை போல காத்திடுவாள் கருமாறி உமையவளவளே யுவமான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தால் அவளே. இசை கலையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாய். தஞ்சமென உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாறி முந்தை வினைகளை களைந்தெறிவால் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்ரகாளி வேண்டும் வரம் தருவால் என் தாய் வேற்காட்டு கருமாறி. ஐயா நன்றி. மீண்டும் ஒரு முறை இந்த தளர்வரியா மனம் தொடர்பான நிகழ்விற்கு வந்து எங்களை எல்லாம் தளர்வறியாத மனதோடு வாழ நீங்கள் உங்கள் சொற்பொழிவின் மூலம் தயார்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன அந்த திருமணம் கேட்கறதுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. அவங்க நிச்சயமா நல்ல 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் நம்ம சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற வாழ்த்துகிறோம் ஐயா. மிக்க நன்றி. அருமையான பாடலுக்கும் நன்றி. பவளமணிமா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். அர்த்தநாரி ஐயா பேசுறத இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
அவர் வந்து உளறலன்னு சொன்னாரு. அந்த உளறலாம் அதாவது பிடிக்காதவங்களுக்கு தான் அது வந்து உளறுன்னு சொல்லுவாங்க. யாராவது நல்லா சொன்னா கூட ஏதோ உளறான் அப்படிம்பாங்க. ஆனா அர்த்தநாரியா உளறது வந்து எல்லாமே வந்து அப்படியே காதுல அப்படியே தேன் பாயிற மாதிரி இருக்கும். இன்னும் கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசி இருந்திருக்கலாம். அந்த உளறலாம் நாங்க ரசிச்சு கேட்டுருப்போம். நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர் பேசுறதை கேட்கறதுக்காக போன தடவையே நாங்க வந்து துண்டு போட்டு வச்சிருந்தோம். ஆனா கேட்க முடியல. எனக்கு இன்னைக்கு பேசுறது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. குரல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. சரி, அவர் பேசுறது அப்படி இருக்கும். இந்த அறையில் ஒரு 2 பேர் இருக்காங்க சத்சங்கம் பண்ணுறவங்க. அதில் தியாகராஜன் ஐயாவும் அர்த்தநாரி ஐயாவும் எப்போதுமே வேற இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க புது புது விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் கதை சொல்கிறதுல 2 பேரும் அடிச்சுக்க முடியாது. அவர் அடியேனுக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் ஏதோ சொன்னேன் உளர்னேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். எல்லாம் சொல்லி இதை சொல்லும்போது நமக்கு வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். முடிஞ்சா இதை முழுசாக கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லும்போது நீங்கள் அடக்க அமரர்கள் உயிக்குங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு பாடம் அதில் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகான பேச்சு இருக்கும் அவரோட விஷயங்கள்ல. அதில் இந்த இன்னைக்கு சொன்ன இந்த குளத்துக்கரையில் இருந்த ஒரு இந்த குழந்தைக்கு பால் கொடுத்த அந்த கதையில் கேட்கும்போது அது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எந்த கதையுமே ஒரு தடவைக்கு மேலே கேட்டிருக்க மாட்டோம். ஒரு தடவை கூட புதுசாக தான் இருக்கும். அப்படி இருக்கும். இதில் இந்த நான் மிஸ் பண்ணது என்னென்னா டிஆர் மாதிரி ட்விஸ்ட் ரொம்ப மிஸ் பண்ணேன் இன்னைக்கு. எல்லாம் என்னன்னு தெரியல, அவர் மாற்றிட்டாரா, மாற்றிட்டாரா என்னன்னு தெரியல. இல்லைன்னா அவரோட பேச்சோட அந்த கடைசியில் ஒரு டச் இருக்கும். அது இல்லை இது இப்படி இல்லை அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அந்த இடத்துல யூஸ் டு ஆகிட்டோம், பழகிட்டோம் அந்த மாதிரி எதிர்பார்த்து. அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான உரையாக இருந்தது. எப்போதுமே அவர் பேசுகிறது நல்லா தான் இருக்கும். இன்றைக்கும் அழகாக இருந்தது. அது கொஞ்சம் இதாக இருந்தது, மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி ரொம்ப ரொம்ப அவர் உரை அருமைன்னு சொல்கிறதுக்கு அருகதை வேணும். அது இல்லை. அது அது நம்ம கேட்டு சந்தோஷப்படுற ஒரு விஷயத்துல தான் இருக்கும். ஒவ்வொரு மணி தியாலமும் வந்து நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நிறைய பேர் இந்த தளர்வரியா மனம்காக காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனாலதான் நமக்கு 3 முறை இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அர்த்தநாரி ஐயா, உங்க ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்க ஐயா. வணக்கம். பொதுவாகவே இந்த தலைப்புல நான் ரொம்ப சிந்திக்க முடியல. அது என்னோட உடல்நிலை காரணமா கூட இருந்திருக்கும். அதனால கூட நிறைய ட்விஸ்ட் அப்படிங்கிறது தவறி போயிருக்கும். நிறைய சிந்திக்கல. அடுத்தது புதிய விஷயமா நான் எதையுமே சொல்ல முடியல. ஒண்ணு. 2வது, கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவரு எழுதின ஒரு நாவல் படமா வந்தது. பாடமா வந்திருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா படமா வந்ததுனால எல்லாருக்கும் தெரியும். அதுதான் தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு ஒரு படம். அதுல ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார். அது கேள்விக்குறியோட தொடங்கும், நலந்தானா அப்படின்னு. நலந்தானாக்கு அடுத்த வார்த்தை உடலும் உள்ளமும் நலம்தானா அப்படின்னு வரும். இந்த உடல் அப்படிங்கிறது 5 கருவிகளால் ஆனது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அது
ஆனா அதே நேரத்துல உள்ளம் அப்படிங்கிறது 4 கருவிகளால் ஆனது. அது என்னன்னா, ஒண்ணு மனம், இன்னொன்னு புத்தி. அதாவது ஒண்ணு மனசு. மனம் அப்படின்னு சொல்றதை விட மனசு அப்படின்னு சொல்றதுதான் எளிமை. எப்பயுமே நமக்கு எளிமை தான் வலிமை. அதனால சிம்பிள் இஸ் எ ஸ்ட்ரென்த். அதனால சிம்பிள் ஆஸ் வெல் அஸ் ஹம்பிள் ரெண்டும் தான் நமக்கு ஸ்ட்ரென்த். உண்மையிலேயே மனம் அப்படின்னு சொல்றதை விட மனசு அப்படின்னு சொல்றது அது எல்லாருக்கும் போய் சேரும். அதனால கவலை ஏதும் இல்ல, ரசிக்கும் மேட்டுக்குடி, சேரிக்கும் சேர வேணும், அதுக்கும் பாட்டுப்படி அப்படின்னு சிந்து பைரவியில வர மாதிரி மனம் அப்படிங்கிறத விட மனசு அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப சிறப்பு. அதனால ஒண்ணு மனசு, 2வது புத்தி, 3வது சித்தம், 4வது அகங்காரம். இந்த 4ம் சேர்ந்தா அதுக்கு பேர் உள்ளம் அப்படின்னு பேரு. உள்ளம் பெருங்கோயில். அங்க மனசு பெருங்கோயில்னு சொல்லலைங்க, உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் உள்ளம் அப்படிங்கிறது. அத நான் சொல்றதுக்கு மறந்துடுச்சா அல்லது நேரம் இல்லையான்னு தெரியல. அதான் உள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதுல என்னன்னா, மரத்தை வச்சவன் வாட்டர் ஊத்துவான். சரி, மனசை வச்ச மர மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். மனசை பார்த்துதான் வாழ்வை மாத்துவான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் சினிமா பாட்டுல நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க அப்படின்னுவாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்ல மனசு, அதனாலதான் காலையில இங்க இருக்கீங்க. அதனால இந்த நல்ல மனம் வளர, அதே நேரத்துல நிலைக்க. 2 இடத்துல திருவள்ளுவர் சொல்லுவாருங்க, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இந்த ஆண்ட எர்த்து, நிலத்துக்கு மேல ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிறது. அப்புறம் பொறிவாயில இந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்வாங்க. அதனால நாடு வாழ்த்தும்படியாக, நாடு இல்ல இந்த உலகம் வாழ்த்தும்படியாக 47வது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த ட்ரம்ப்னு நாங்க சீட்டு விளையாடும் போது பார்த்திருப்போம். ஆனா டொனால்ட் ட்ரம்ப்பே வாழ்த்தும்படியாக எல்லோரும் வாழ்க அப்படின்னு வாழ்த்திக்கிறார். அதனால உடல் உள்ளம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. அப்படியே போற போக்குல சொல்லிட்டீங்க. பாடமா வச்சா யாரும் படிக்கிறது இல்ல. படமா வச்சா எல்லாரும் பாக்குறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு மனப்பாட செயல் படிக்க சொன்னா நமக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே ஒரு சினிமா பாடல் அப்படின்னா அப்படியே நம்ம மனசுல இருக்கும். அது அழகா சொன்னீங்க. உள்ளம் அப்படின்னாலும் என்ன அப்படிங்கிறதையும் விளக்கமா சொன்னீங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள் ஏற்புரையிலையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி எனக்கு ஒரு அனைவருக்கும். சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசைங்க. ஐயாவோட உரையை வந்து நேரா கேட்கணும். அது அது என்னைக்கு நடக்குன்னு தெரியல. ரெண்டு ஆசைன்னு சொல்லலாம். ஐயாவோட உரையை நேரா கேட்கணும். ஆம், ராமச்சந்திரன் ஐயா உரைய பாட்டை வந்து தேடி போனோம் அவர் வீட்டுக்கு. அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பக்கம் இருந்து சத்தம் வருது, இந்த ரைட் சைடில், இந்த வீட்டுக்கு பின்னாடி, இப்படிலாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகணும். அது வந்து ஈஸியாக நடக்கும். அந்த அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஐயா சீக்கிரமா வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். வேதாத்திரி ஐயா பிறந்த இடம் கூடுவாஞ்சேரி, அதையும் போய் பார்க்கலாம். அவசியம் வாங்க. அதான் இங்க வந்து இறங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டுலாம் வரக்கூடாது. கரெக்டா 6:30 மணிக்கு மேல இங்க தேட ஆரம்பிச்சு நீங்க ஒரு பாட்டு பாடினாதான் உங்க வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கு சொல்லாம வந்து நிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக சொல்ல வந்தேன். அது ஒரு ஆசைன்னு சொல்றேன். அவசியம் வாங்க ஐயா, அவசியம் அனைவரும் வரணும். ஆல்வேஸ் வெல்கம். அப்படி ஒரு சாரீரம், பயங்கரமான வாய்ஸு. அது லைவா எவ்வளோ தூரத்துக்கு கேட்குதுங்கிறத நாங்க டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? பாருங்க மனுஷனுக்கு எப்படிலாம் ஆசை வருதுன்னு. விபரீத புத்தின்னு சொல்லுவாங்களே, அது ஒரு விநாசகால விபரீத புத்தின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அது மாதிரி
எப்படியெல்லாம் குறுக்குத்தனமா ஆசை வருது, அதையும் வந்து நிறைவேற்றணும்னு தோணுது பாருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நீங்க வரலாம் அல்லது நானும் வரலாம். 2ல எது நடந்தாலும் நல்லது சரவணன். நன்றி. ரொம்ப நன்றி. ஐயா ஐயா வந்து வடலூர்ல தானங்க ஐயா இருக்காருங்க. ஐயாவை நான் வடலூருக்கு வந்து சென்ற மாதம் ஐயாவை தான் நினைச்சுக்கிட்டாங்க வந்து வள்ளலாருடைய இல்ல, நான் சன்னதிக்கு வந்து. வடலூருக்கு பக்கத்துல இருக்கேன் சார், கடலூர்ல. ஐயா அங்க உங்களை தாங்க ஐயா நினைச்சுக்கிட்டேன். அவசியம் நான் உங்களை நேரா வந்து சந்திக்கிறேங்க ஐயா. சிவ சிவா, வாங்க வாங்க வாங்க. நன்றி. மகிழ்ச்சி. நன்றிங்க நன்றிங்க நன்றி. கடலூர்ல எந்த இடத்துல இருக்கீங்க ஐயா? என் ஊரும் கடலூர் தாங்க ஐயா. திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. வாழ்க வளமுடன். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குங்கம்மா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஸ்டேஷனா இருக்குது. நன்றிகள் ரேடியோ ஐயா. ஸ்டேஷன். நன்றி. ஐயா அங்க ஒரு கோவில் இருக்கு இல்லைங்க ஐயா, திருப்பாதிரி புலியூர்ல ஒரு முக்கியமான ஒரு கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன் பயணிகளுக்கு தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் அங்க போறவங்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் இந்த 2க்கு நடுவுல கோவில் இருக்கு கற்பகவல்லி. நீங்க எவ்வளவு நல்லவங்கிறது இதுல இருந்து தெரியுது பாருங்க. நன்றி. சூப்பருங்க ஐயா. இன்னைக்கு பஞ்ச் டயலாக் கொஞ்சம் பத்தலன்னாரு சரவணன் கண்ணா. இப்ப நிறைய டயலாக் பஞ்ச் இல்ல, கிடைச்சிருச்சு. ஐ எம் ஹாப்பி. ஐயாவுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியங்க. அவர் மட்டும் தனியா விட்டு நீங்க வேடிக்கை பார்க்கறதுங்கிறது அது ஒரு கொடுமைங்க அது. அவர்கிட்ட கொஞ்சம் ஏதாவது கேட்டீங்கன்னா அப்போ ட்விஸ்ட் கொடுப்பாரு. கடலூர் வடலூர்னுவாரு. கரெக்ட் சார். எனக்கு கேள்விக்கு பதில் அப்படி அந்த மெத்தட்ல பேசினா இன்னும் ஈஸியா இருக்கும். இது நானே கேள்விக்கு நானே பதில் சொல்லும்போது கொஞ்சம் அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு சிங்கார வேலன் தான் பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். எங்க நன்றி. மனப்போக்குக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லும் போது உங்களுடைய இந்த மேதா விலாச அறிவான வார்த்தைகள்லாம் வந்து விழுகும். அதை நாங்க டபக்கு டபக்குன்னு பிடிச்சிக்கணும். அது வந்து நீங்களா மட்டும் பேசும்போது வராது. வராதுங்கிறத விட அது ஒரு 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 அம்மா சொன்ன மாதிரி ஒரு அருவி மாதிரி ஒரு நீரோடை மாதிரி போயிட்டே இருக்கும். இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் நீங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு ஒரு துள்ளல் மனப்பான்மையோட அந்த வார்த்தை வந்து வெளியில வந்து விழுகும். அது இன்னும் நல்லா இருக்கும். நன்றி. ஐயா பேசுங்க ஐயா. அம்மா ஒரு நேரம் இருந்தா ஒரு சின்ன பாடல். ஐயா வந்து ஆசையை பத்தி சொன்னாரு சரவணன் கண்ணையா. நிச்சயமாங்க ஐயா, பாடுங்க ஐயா. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே. ஆணும் பெண்ணும் வருவார், சுகம் பெறுவார், அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததேன், வடிவம் மட்டும் வாழ்வதேன். வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததேன், வடிவம் மட்டும் வாழ்வதேன்.
இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா, முதுமையே சுகமா, காலம் போகும் பாதை இங்கே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அம்மா, நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அப்படியே சரவணன் கண்ணா வெளியே இருக்காரான்னு பாருங்க. பாட்டு கேட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் வந்திருப்பாரு, சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம், திருப்பூர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் வர்றதுக்கு. சரியாங்க சரவணன் கண்ணா, திருப்பூர்ல தானே இருக்கீங்க? கரெக்டா தான் சொன்னீங்க. பாருங்க, இத்தனை நாள் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டு இருந்தப்பதான் லொகேஷன் கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்ல, ஆமாம் இல்லைன்னு சொல்ற சிறப்புங்கய்யா. விஷயத்துல கூட நீங்க லொகேஷன் கண்டுபிடிக்கிறீங்களே, அடடா. இல்ல, யோசிச்சு பார்த்தேன். அப்படியே நீங்க பையா பாடிட்டு இருப்பாரு. அந்த ஒரு பாடல் இருக்குமே, தேடும் கண் பார்வை அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே போயிட்டு இருப்பீங்க. அது அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருந்தோம். அது என்னங்க நீங்க அடிக்கிற காமெடிக்கு கொல்லுன்னு சிரிக்கிற மாதிரி இருக்குது. தேடும் கண் பார்வை அந்த அந்த சீனுக்கே போற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா ஐயா பாடுங்க, ஒரு லைன் பாடுங்க. நீங்களும் பாடி நானும் பாடவா? ஜில் 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 ரமாமணி மாதிரி தான் இருக்கும். நாங்க வாழணும்னு தாங்க காமெடி பண்ணுவோம், கொல்லுனெல்லாம் காமெடி பண்ண மாட்டோம். வாழ் வாழ் அப்படிதான் காமெடி பண்ணுவோம். சரி, குபீர்னு வச்சுக்கலாமா? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, காமெடின்னு ஒத்துக்கிட்டா சரி, அவ்வளவுதான். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ஒரு வாரமா மிஸ் பண்ணிட்டேன் உங்களை எல்லாரையும். நிச்சயமா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம், இல்லைன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சிறப்பு. இன்றைக்கு ஐயாவோட பாடல் ரொம்ப சிறப்பா ஐயாவோட பாடல் இருந்தது. அதை தொடர்ந்து சரவணன் கண்ணா சொன்ன விஷயங்கள் யோசிச்சு பார்க்கறதுக்கும் இருந்தது. அதே மாதிரி அர்த்தநாரி ஐயா அவர்கள் பேசுறது, அவர் பேசுறதையும் நம்ம எல்லாருமே ஒரு நாள் உட்கார்ந்து இந்த சொற்பொழிவை கேட்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமா ஒரு நாள் நமக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு விருப்பமாக வச்சுக்கணும். நிச்சயமாங்க ஐயா, ஒரு நாள் நாங்கெல்லாம் வரும்போது ராமச்சந்திரன் ஐயா பாடுவாரு, அர்த்தநாரி ஐயா பேசுவார், தியாகராஜன் ஐயா பேசுவார். இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு நாளுக்காகவும் நம்ம காத்திருக்கலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். அர்த்தநாரி ஐயாவுக்கு மிக்க நன்றி. தளர்வரியா மனம் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து ஒரு 3வது முறையாக ஒரு சிறப்புரை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அதற்காக அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் கலாபம் சங்கர், ராம்ஜி, பவுலின், அஜ்மல், அருள் சேவியர் சார், ராஜீவ், குணா பாண்டியன், நீண்ட நாள் கழிச்சு குணா பாண்டியன் அவர்களை பார்க்கிறோம், மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. தங்கமீன் அவர்கள் காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பவளமணிமாவும் நன்றியும் வாழ்த்தும் பகிர்ந்திருக்காங்க. சிவக்கனி அவர்கள் அருமையான உரை, அழகான உச்சரிப்பு, ஆழமான கருத்துக்கள், மிக்க நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அன்பும் வாழ்த்துக்களும் அப்படின்னு தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. ராம்ஜி அவர்கள் உள்ளத்திற்கு உரமூட்டிய பேராசிரியர் அவர்களுக்கும் குழு உறவினர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கலாபம் சங்கர் அவர்கள் ஐயா ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், உரையை கேட்கும் வாய்ப்பளித்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நன்றி அனைவருக்கும். மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சிறப்பு விருந்தினராக ஆசிரியர் கோதை அம்மாள் அவர்கள் நம்முடன் இணையவிருக்கிறார். அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.